அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் விஜயண்ணா சொன்ன மாதிரி அரசியல்ல அறிஞர் அண்ணாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் எனக்கு விஜயண்ணா மேல ஒரு கேள்வி. 1949 தான் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா 1967 தான் அவர் முதலமைச்சரா இருக்காரு. இடைப்பட்ட காலத்துல அவர் செய்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சிறை தண்டனை இது எல்லாத்தையும் நீங்க மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா விஜயண்ணா அவர்கள் 2024 தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா 2026 முதலமைச்சர் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துல கூட இப்ப வரைக்கும் மக்களை அவர் சந்திக்கவே கிடையாது. ஆனா நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. 1938 ராஜாஜி தலைமையிலான அரசு பள்ளிகள்ல இந்தி மொழியை கட்டாய பாடமாக்கப்பட்டது. அந்த எதிர்த்து போராடி சிறை தண்டனை அனுபவிச்சார் நம்ம அறிஞர் அண்ணா. ஆனா விஜயண்ணா அவர்கள் கத்தி படத்துல, மெர்சல் படத்துல ஜெயிலுக்கு போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் 1943 ஆரிய மாயன்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணதுக்காக அன்னைக்கு இருந்த அரசால் கைது செய்யப்பட்டாரு. ஆனா விஜயண்ணா அவர்கள் இது வரைக்கும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல. 1963 இந்தி மொழியை ஆட்சி மொழியாக அன்னைக்கு இருந்த மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து போராடி குரல் கொடுத்து சிறை சென்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் கூட சேர்ந்து கலைஞர் அவர்களும் சிறை சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு இருந்த முக்கிய தலைவர்கள், திமுக முக்கிய தலைவர்கள் அனைவருமே சிறை சென்றிருக்காங்க. கடைக்கோடி தொண்டம் கூட சிறை சென்றிருக்காங்க. ஆனா விஜயண்ணா அவர்களும், விஜயண்ணா அவர்களுடைய ரசிகர்களும், விஜயண்ணா அவர்கள் தொண்டர்களும் இது வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்க மக்களுக்காக போராடி நீங்க சிறை சென்றிருக்கீங்க?